அன்பு கண்மணி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அன்பு நான் பரமன தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. கருப்பசாமி ஒரு பக்கம் வேட்டைக்காக கிளம்பி போயிட்டு இருக்கு. இளமதியும் கண்மணியும் கோவிலுக்கு போகலாம்னு சொல்லி போய்க்கிட்டு இருக்க வழியிலே ரிஷியும் வெண்ணிலாவும் வழிமறிச்சு வந்து நின்னுட்டு இருக்காங்க. என்ன இவ எதுக்கு இங்க வந்தா? அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஆச்சரியமா பார்க்குறாங்க. இளமதி இவன் இங்க என்ன பண்றான்? அப்படின்ட்டு ஆச்சரியமா பார்க்குறாங்க. உடனே ஏய் ரிஷி பரமன என்ன பண்ண? பரமன் எங்க வச்சிருக்க? அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ரிஷிய காலர பிடிச்சு சண்டை போடுறாங்க இளமதி. இந்த பக்கம் வெண்ணிலா இருந்துட்டு கண்மணிய நான் தூக்கிட்டு போறேன். ரிஷி நீ இளமதிய தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. உடனேவும் என்னடி நீயும் இவனும் சேர்ந்து தான் எல்லா பிளானும் போட்டுட்டு இருக்கீங்களா? பரமனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு, உன்ன சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு கண்மணி ரொம்ப கோவமா பேசுறாங்க. உடனே இளமதி இருந்துட்டு இவன் யாரு அப்படின்னு கேட்கும்போது நான் உனக்கு அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. நம்ம முதல்ல இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு ரிஷி வெண்ணிலா முகத்துல மண்ண அள்ளி எரிஞ்சுட்டு வேகமா கோவிலுக்கு ஓடி போயிடுறாங்க கண்மணியும் இளமதியும். கோவிலுக்கு போன பிறகு சிவகாமி கேட்குறாங்க நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க. அன்பும் பரமனும் எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பரமன் எங்க போனாங்கன்னே தெரியல. அவன தேடி தான் அன்பு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கண்மணி. உடனே சிவகாமி இருந்துகிட்டு, "இங்க பாரு கருப்பசாமி வேற வேட்டைக்கு போய்க்கிட்டு இருக்கு. எதுக்கு யார் வந்தாலும் அவங்கள என்னனாலும் பண்ணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு கண்மணி. நீ எதுக்கு அன்புவ தனியா போக விட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி கேட்குறாங்க. உடனே கண்மணி, "என்ன அத்த சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா கண்மணி அப்படிதான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, இங்க அன்பு பரமன கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சதும் அவங்க கட்டி போட்டுருக்கிறதுனால கட்ட அவுக்க போறாங்க. அங்க இருந்த ரவுடிங்கலாம் அன்புவ அடிக்க போறாங்க. அந்த நேரத்துல கரெக்ட்டா கருப்பசாமி வந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு, பரமன அங்கருந்து காப்பாத்தி அன்புக்கு உதவி செய்யுது. இதெல்லாம் பார்த்துட்டு அன்புவும், பரமனும் அந்த கருப்பசாமிக்கு நன்றி சொல்றாங்க. சாமி காப்பாத்திருச்சுன்னு சொல்லிட்டு. இங்க பரமன் அன்ப கூட்டிட்டு இங்க கோவிலுக்கு வர்றாங்க. வந்ததும் இங்க கண்மணியும், இங்க இளமதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இளமதி ஓடி போய் பரமன கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இங்க கண்மணி இருந்துகிட்டு அன்புகிட்ட அந்த ரிஷி சொன்னாங்கல்ல, அவனும் அந்த வெண்ணிலாவும் சேர்ந்து தாங்க எல்லா பிளானும் போட்டுருக்காங்க போலருக்கு. அவங்க 2 பேரும் எங்களையும் கடத்த முயற்சி பண்ணாங்க. நாங்க எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நடந்ததுனால பரமனும் இளமதியும் சேர்ந்துட்டாங்க. அது ஒரு விதத்துல நல்லதா போயிடுச்சு அப்படின்னு அன்பு சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.